இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே உண்மையான ஜனநாயகம் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர் சந்தித்த அவர், கோவையிலே நம்பி வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று பிரதமர் மோடி நம்பிக்கொண்டிருப்பதாக கூறினார். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மனு தர்மம் தான் அரசியல் சட்டமாக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பான வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காகவே துணைவேந்தரை அவர் சந்திப்பதாகவும் கி வீரமணி குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் உண்மையான ஜனநாயகம் என தெரிவித்தார். அதை பொறுத்தவரையிலே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், பிரதமர் கேண்டிடேட் வேட்பாளர் முதல்ல அறிவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. உண்மையான ஜனநாயகம் அவர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் 100% சரியான உண்மையான ஜனநாயகம். மாணவர்கள், பேராசிரியர்கள் மேல மேல வழக்கு இருக்கு. ஆளுநருங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 162வது பிரிவின்படி ஆளுநர் என்பது பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அவர்தான் அரசாங்கத்தினுடைய பகுதி. அவர் இல்லாத அரசாங்கம் இல்லை. பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு போடுறாங்க பாருங்க. அப்ப இருந்தா அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குன்னா இவர் கிட்டே போகக்கூடாது. இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்டு அரசாங்கத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக ஜாமீன்ல இருக்கிற போது இவர் அங்க போய் விசாரிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவர்கள் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு மிரட்டுறதுக்கு போறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அதிகாரிகள் பாத்தீங்களா, கவர்னரே அந்த பக்கம் இருக்கிறாரு, அதனால நீங்க என்ன ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது, வழக்கில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி ஆள் என்று சொல்வதற்கு உரிய அளவுக்கு வந்திருக்கிறார். பல குற்றங்களை ஒரு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி இதிலும் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி பிஜேபி அரசியலை இதிலும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார்.